அதாவது இந்த மாதிரி விஜயா முத்துவை திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா விஜயா அருணை தான் திட்டுவாங்க. முத்துக்கு பயங்கரமான சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதாவது அருணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், என்னன்னா இந்த மாதிரி முத்துவோட அம்மாக்கு முத்துவை பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ இதை பயன்படுத்தி இந்த மாதிரி முத்துவை எந்த விதத்திலேயாவது கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துவோட அம்மா இந்த மாதிரி ரோட்ல வச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரி முத்து அப்படி இப்படி முத்துவோல எப்பவுமே உங்களுக்கு அவமானம் மட்டும் தான் மிஞ்சுது. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு ஒரு கௌரவமா இருந்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு பையன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு மாதிரியா மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கிட்ட பேசினா இந்த மாதிரி வீட்டுல போயிட்டு விஜய் அந்த மாதிரி முத்து ஏதாவது பயங்கரமா மட்டம் தட்டி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பாராத மாதிரி இந்த மாதிரி விஜயா பாத்தீங்கன்னா அருணை தான் திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காதப்பா, என் பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன், அவன் எப்படி இருந்துட்டு போறான், உனக்கு என்ன, அவனால எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லை, அவன் என்ன கொள்ள அடிச்சானா இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணானா அப்படிலாம் எதுவும் பண்ணலையே, அவன் நேர்மையா தான் உழைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதனால எங்களுக்கு எந்த அவமானமும் இல்லை, நீ இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காத, வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சற்றும் எதிர்பாராத அருண் பாத்தீங்கன்னா என்னடா இப்படி கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.